ஹாய் ஹலோ காய்ஸ் how are you all நேற்று ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தேன் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நைட்டு தான் வந்தோம். ஸோ உடனே என்னால் லைவ் போட முடியல. பட் ஐ நோ டுக் மை ஓன் டைம். பட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஹார்ட் வார்மிங்காக ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நான் ஒரு சொன்னேன்ல, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இந்த வாட் யூ கால் த தண்டர் போல்ஸ். அதுலேயும் மென்டல் ஹெல்த்னஸ் பற்றி தான் பேசுகிறாங்க, மென்டல் ஹெல்த்னஸ் பற்றி. பட் ஆனால் சம்திங் தேர் வாஸ் மிஸ்ஸிங், சம்திங் தட் ஹியூமன் டச் ஆர் சம்திங், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட். பட் ஆனால் இந்த படத்தில் இட் ஹாஸ் த கம்ப்ளீட் பேக்கேஜ். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. படமாக, கேரக்டர்ஸாக, அந்த வேர்ல்டு பில்டிங்காக, டைமென்ஷன்ஸாக, கேரக்டரோட ஆர்க்காக, ஒவ்வொருத்தங்க என்னென்ன விஷயம் கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்டு எமோஷ்னல் ரைட். நான் நினச்சேன், ஐயோ ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக அப்படியே இது போய் வேலை போய் அது போய் இது போய் லைக் they will be put through so much of tedious pressures that they are refugeesங்கிற மாதிரி. அப்போல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகான ஒரு கம்யூனிட்டிக்குள்ள எப்படி அக்செப்டன்ஸ் இருக்குது, எந்தளவுக்கு ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் தென் ஹூ செட் யூ ஆர் எ ரெஃப்யூஜி மேன், திஸ் இஸ் தமிழ்நாடு, திஸ் இஸ் த மதர்லேண்ட் ஃபார் ஆல் த தமிழ்ஸ் அப்படிங்கிற மாதிரி அழகாக கன்வே பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு விஷயம். ரெண்டு பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் வேறு. நான் வந்து பொலிட்டிக்கலி இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு ரெட்டோரிக்காக, இப்போ நாங்கள் இந்த தமிழில் பேசுகிறோங்கிறது பிரச்சனையோ, தமிழில் பேசுகிறதே பிரச்சனைங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்மிங் பேக் டு த டூரிஸ்ட் ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ கான் ஸ்ட்ரெஸ் இட் அவுட். இதை விட பெட்டராக உங்களால் ஒரு தமிழ் படம் பார்க்கவே முடியாது. ஐ திங்க் ஒரு 2-3 வருஷத்தில் இந்தளவுக்கு ஒரு ஹார்ட் வார்மிங்காக ஒரு குட் ஃபிலிமாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஈவன் குட் நைட் கூட இந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. குட் நைட்டோட பெட்டரான படம், லவ்வரோட டெஃபினெட்லி பெட்டரான படம், வேறு இருக்கப்பட்டு அதோட டெஃபினட்டான படம். நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றியும் பேசுது, ஃபேமிலி கம்யூனிட்டி பற்றி பேசுது. ஸோ இருக்கப்பட்டரோட பெட்டரான ஒரு படம். அஃப்கோர்ஸ் 1-2 இடம் லைட்டாக ஸ்லைட் மிஸ்ஸஸாக இருக்குது, ஹிட் அண்ட் மிஸ்ஸஸாக இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளான விஷயம். படமாக ஒரு டெபியூ டேரக்டர் இவ்வளோ ரீஃபைண்டாக, இவ்வளோ வந்து ஒரு மோஸ்ட்டு அந்த படத்தோட அழகான எசன்ஸை இதோட பெருசாக அவரால் புல் ஆஃப் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஸோ சமுத்திரகனி என்ன சொன்னது கரெக்டு தான். எப்படி வந்து சசிகுமாருக்கு ஒரு சுப்பிரமணியபுரமோ இவருக்கு சமுத்திரகனியனுக்கு வந்து ஒரு நாடோடிக்கிட்டோ, அந்த மாதிரி இந்த டேரக்டருக்கு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, இதுக்கப்புறம் இவங்க சொல்லி இவ்வளோ சூப்பராக படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தார். அந்தளவுக்கு இந்த நூற்றாண்டின் சிறந்த படம்ங்கிறதுக்கு எந்த விதத்துலையும் சாதிச்சதில் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் முன்னாடி நான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா போங்கன்னேன். இப்போ அப்படி கிடையாது. தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு தேவையான படம், இது உங்களுக்கு தேவையான மருந்துன்னு நினச்சிக்கோங்க. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்டிடோட். என்ன எப்போ டைம் கிடைக்குதோ, இந்த வீக்கெண்டோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, என்னவோ ஃபேமிலியாக கூட்டிட்டு போய் படத்தை பாருங்கள். இதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றினா ஒரு ரொம்ப பிலோ இது இருந்தால் போதும்னு தள்ளி விடுற மாதிரி படம் இல்லை. இந்த அளவுக்கு குவாலிட்டியான படம் தான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இருக்கணும்னு தோணுது. ஸோ திஸ் ஃபிலிம் வில் பி ரீடிஃபைனிங் வாட் இஸ் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. இதை செஞ்சு குடும்பத்தோடு எல்லாரும் போய் பாருங்கள். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். லவ் டுடே வந்தப்போ லவ் டுடே பயங்கர பிராண்டாக வைபாக இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி வாட்ச் ஆனால் கொஞ்சம் டவுட்டு தான். இது அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப நீட்டாக, ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப அழகான ஒரு மெசேஜோட, ரொம்ப லைட் ஹார்ட்டடாக. நீங்கள் நினைக்கிங்க ஐயோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஐயோ இது அழுவ வைப்பாங்களா, அது அழுக வச்சு இருக்குமா, அது இதுன்னு. இப்படிலாம் எதுவுமே இல்லை. லைஃப்பில் இருக்க சாதாரண அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த ஃபேமிலி இப்படி கோ த்ரூ பண்ணுது, அதுலேருந்து இப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது, ஹவு தே ஆர் ஆல் டுகெதர் எஸ் அ கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த வைப்ரன்ஸை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. மியூசிக்கலி ஷான் ரோடன் பின்னிருக்காப்புல, சினிமாட்டோகிராஃபி இஸ் குட், தலைவன் சசிகுமார்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் அந்த பசங்க 2 பேரும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. சிம்ரன் மேமும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸாக. ஸோ இவ்வளோ ஷார்ட் கன்ஸ்டன்டாக ஒரு 35-37 டேஸில் இவ்வளோ அழகான ஒரு படத்தை மேக் பண்ண முடியுங்கிறதே எனக்கு பெரிய ஷாக் தான். அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு, நல்ல செட்டுக்கு செலவு பண்ணியிருக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூ டைரக்டர் நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த, அழகான ஸ்கிரிப்டை நம்பி ஹி கேன் புல் இட் ஆஃப், அந்த மேக்கிங் இருக்குங்கிறத நம்பி ஒரு டெபியூ டைரக்டர் வச்சு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி அது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் வி ஹாவ் டு ஒரு ஹேண்ட்ஸ் ஹவ் டு கிவ் அப், யூ ஹாவ் மை ரெஸ்பெக்ட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரா அண்ட் ரியலாக ஓகே படம் பார்த்தேன். நேற்று நைட் நல்லா தூங்கினேன்.
இன்னைக்கு காலைல அப்படியே வந்து உங்கள்கிட்ட ரேன் பண்ணிட்டுருக்கேன். திஸ் இஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி. நான் ஸ்பாயிலே பண்ண விரும்பல. போய் நீங்கள் என்ன மைண்ட் செட்டோ அப்படியே போய் படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் டெஃபினெட்லி பிடிக்கும். வாங்க இன்டர்நெட்டில் என்ன தான் பேசுகிறான்னு போய் பார்ப்போம் வாங்க. ஸ்க்ரீன் ஷேர். டூரிஸ்ட் ஃபேமிலி இட்ஸ் தமிழ் லாங்குவேஜ் காமெடி ட்ராமா produced jointly by $1 billion studios and MRP Entertainment. Sasikumar, Simran, Mithun Jaishankar and Kamalesh in the lead roles, alongside Yogi Babu, MS Bhaskar, Ramesh Tilak, Bhagavati Perumal, Bucks, Ilango Kumaravel, Srija Ravi, set against the backdrop of economic challenges in the Sri Lanka. The film was officially announced in September 24 under title Production Number 5, as it's the fifth feature for $1 million studios. Official title was announced that December. Principal photography took place in a single schedule lasting 35 days and wrapped up by early January. The film had music composed by Sean Alden and cinematography handled by Aravind Vishwanathan, editing by Bharat Vikram. Tourist Family premiered on 29th April 2025. எங்கே அது லான்ச் ஆச்சு? 29th அண்ட் ரிலீஸ் தியேட்டர்லி ஆன் 1st May. ஓகே, இது ப்ரெஸ்க்குன்னு தனியாக போட்டிருக்காங்க போல். ஓகே. த ஃபிலிம் ஓப்பன் அப் டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஃப்ரம் த கிரிட்டிக்ஸ். 3 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ். பட்ஜெட் எவ்வளோன்னு போடவே இல்லையே. ஃபிலிம் பை அபிஷன் ஜீவித். அவர் ஒரு சின்ன ரோல் வேறு எடுத்து பண்ணியிருக்காரு, அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. அரவிந்த் விஸ்வநாதன், பாரத் விக்ரமன் ஸ்டாரிங். நல்ல ஒரு க்ரூ தான். As Sri Lanka economic collapses following the COVID-19 pandemic, a Sri Lankan Tamil family faces difficult decisions amidst the turmoil. Determined to escape the mounting hardship in their homeland, they embark on a risky journey, seeking a refuge and a brighter future elsewhere. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 2 விஷயங்க. டங்கின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, ஒரு ஃபார் த அப்லிப்மெண்ட் ஆஃப் ஒரு லைஃப்காக என்ன ரூட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு ரெஃப்யூஜஸோ வாட் எவர் யூ கால் இட், சோஷியோ பொலிட்டிக்கலி ஒரு சீரியஸான கான்டெக்ஸ்ட் இருந்தாலும் பேசிக்லி வாட் வி ஆர் ஹியூமன், வி ஆர் குளோபல் சிட்டிசன்கிற பார்வையில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி என்ன பார்டர் என்ன அப்படிங்கிற ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். வி ஆர் ஆல் ஹியூமன்ஸில் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். இதில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அது கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போய் ஸ்டீரியோடைப்பிக்கில் இவங்க தான் பண்ணியிருப்பாங்கங்கிற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மேலே அந்த பழைய போட ரெடியாக இருக்காங்க போலீஸ் சிஸ்டம். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஸ்டீரியோடைப்பை உடச்சி ஒரு அழகான பாலிட்டிக்ஸை பேசி ரொம்ப சாஃப்ட் பாலிட்டிக்ஸாக பேசி சோஷியோ பொலிட்டிக்கலி ரொம்ப கரெக்டான ஒரு படமாக பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட வந்திருக்கு. இந்த படம் பார்க்குறப்போ ஒன்று தான் நினச்சேன், நம்ம ஃபேமிலி மேனோட சீசன் 2 ரைட்டர்ஸ் இருக்காங்களே ராஜன் டிகே, அவங்களாம் டூரிஸ்ட் ஃபேமிலியாக ஒரு 100 தடவை இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இம்போஷன் கொடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் போத் தமிழ்நாடு, வாட் இஸ் தமிழ்நாடு, வாட் ஆர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹவு தி வியூ ஸ்ரீலங்கன் தமிழ்ஸுங்கிறது. ஸ்டில் ஒரு சேடஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இன்னும் வரைக்கும் அவங்க அகதிகள்ங்கிற ஸ்டேஜில் கேம்ப்ஸில் இருக்காங்களே தவிர நாட் இன்ஃப்யூஸ்ட் இன் அவர் லீகல் ஆர் இன் அவர் வே. அது கொஞ்சம் ரொம்ப சேட் ஸ்டேட்டுன்னு எனக்கு தோணுது. இன்னும் யூனியன் கவர்மெண்ட் அதுக்கான எந்த ப்ரொவோகேஷன்ஸோ இல்லை எந்த ஒரு ரெப்பர்கஷன்ஸோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டீஸோ ஒரு முன்னெடுப்புகளோ எடுக்கலையோன்னு தோணுது பிகாஸ் ஆஃப் தட் ஒன் பேட் இன்சிடெண்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆஃப்டர் திஸ் ஐ டோன்ட் நோ ஹவு, பட் மேபி நாம்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பவருக்கு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும்னு தோணுது. பார்ப்போம். ஸோ இதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்களுக்கு ஓவராலாக ஒரு வியூ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், யூ ஒன்ட் கெட் டிசப்பாயிண்டட். ஐம் 100% ஐ பெட் ஆன் இட், யூ ஒன்ட் கெட் டிசப்பாயிண்டட் அப்படின்னு நான் ஷூராக சொல்லுவேன். என்னோட ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலி நான் கொஞ்சம் கம்மியாக தான் ரேட்டிங் கொடுத்துருந்தேன். பட் படம் அதோட ரொம்ப எக்ஸீடிங்லி எக்ஸ்ட்ராடனரி வெல் மேடாக இருக்குது. ட்ரெய்லர் அழகாக டிசீவ் பண்ணியிருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இப்போ டீசர் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது, இன்டர்நெட் அவ்வளோ பேர் கனெக்டிவிட்டி இருக்கான்னு தெரியாது. ஸோ ஒரு படத்தோட டீசரை ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அது, அந்த ஸ்டார்ட்லேயே படத்தோட ஸ்டார்டிங்காகவே வச்சு கிரெடிட்ஸை போட்டு அண்ட் தென் தே லேண்டட் இன் தமிழ்நாடு அப்படின்னு காட்டியிருக்கலாம். ஸ்ரீலங்காலேருந்து கிளம்புனாங்க, அங்கே ஒரு குயிக்கியாக ஒரு ஃபேமிலியை பார்த்தாங்க, கிளம்புனாங்க அப்படின்னே வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த டீசர் போர்ஷனே கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டாங்க. டேரெக்டாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம்
நிறைய பேருக்கு அந்த டீசரோட அந்த மொத்த எசன்ஸும் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்குதுன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது ஒரு வார்த்தை எனக்கு இருந்தது. அண்டு மற்றபடியும் இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு ஃபேன், ஒரு சினிஃபைலாக நான் ஃபீல் பண்ணது. வை டிட் வி மிஸ் தட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு ஷூ காமெடி வேறு இருக்கும், சதறி சதறி சிரிக்கிற மாதிரி. இட் கிவ்ஸ் த டோன் ஆஃப் த வைப், டோன் ஆஃப் த மூவி. ஒரு வைப் ஒன்று செட் ஆகும். தட் ஃபைன். ஓவராலாக படம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக வெல்மேடாக இருக்குது. ரொம்ப யோசிக்காதீங்க, படத்தை போய் பாருங்கள். யூ வில் என்ஜாய் லாட், யூ வில் செரிஷ் த வேல்யூ ஆஃப் லைஃப்ஸ் எனக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ என்னோடய ரேட்டிங்லாம் தமிழ்ஸ்லேயே போட்டிருப்பேன். டோன்ட் மிஸ் அவுட் திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஆஃப் த தமிழ் சினிமான்னு நான் சொல்லுவேன். ஹோப் யூ என்ஜாய் திஸ். இதோட ஸ்டேமே முடித்துக்கொள்கிறேன். ஆல்ரெடி ஒரு சம்பவம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு மாறி மாறி யூடியூபுக்கு எனக்கும். ஹோப்ஃபுல்லி எல்லாம் ரிசல்வ் ஆகும்னு நம்புகிறேன். இது ஆர்சிபிசி சிஎஸ்கேக்கு ப்ரீ மேட்ச் சம்பவங்களும் இருக்குது. பார்ப்போம், என்னால் எவ்வளோ முடியுது நான் கவர் பண்ணுறேன். நான் பண்ணுற கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் சம் சஜஷன்ஸ், ப்ரோ இது இப்படி பண்ணலாம் ப்ரோ, ஏன் ப்ரோ இது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன ப்ரோ, நான் படம் பார்த்தேன் ப்ரோ, எனக்கு இப்போலாம் தோணுச்சு ப்ரோன்னு உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் டு இட். யூ கேன் எனி அப்கமிங் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அது ஒன்று தவிர வேறு எந்த வழியும் இல்லை. ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் ஆக்சுவலி என்ஜாய்டு. நான் இப்போ ஒரு நியூஸ் ரியாக்ட் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ணி தான் போட்டேன். ஆஃப்டர் ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் பிக்கப் ஆகி மகாராஷ்டிராவில் நடந்த அந்த இதுக்கு நிறைய பேர் போட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துனீங்க. ப்ரோ மகாராஷ்டிரா விடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ காஷ்மீர் பற்றி பேசலன்னு. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த டெரர் அட்டாக் இன் பஹல்காம். பட் ஆனால் ஒரு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டுட்டாக ஆகிடக்கூடாது, ஒரு தப்பான நெரேட்டிவ் போயிடக்கூடாதுக்காக நான் ஐ வாஸ் அப்சர்விங். டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக பஹல்காம் பற்றியும் பேசுகிறேன் அண்ட் காஸ்ட் பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன் ஸ்டேட் ஆஃப் த ஆர். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் ஃபார் த பொலிட்டிக்கல் வியூஸ் அஸ் வெல். நியூஸ் ரியாக்ட்டுங்கிறது அது ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரி அழகாக ஒரு நியூஸை நார்மலைஸ் ஆக்கியிருக்கு. நியூஸ் வாட்சிங் ஒரு ஆடியன்ஸை நார்மலைஸ் ஆக்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நல்ல ஸ்டீம்லாம் சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.